எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். திருந்துவாய் என்று நான் நினைத்தேன், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். முதல் நிலை. திவ்ய இயேசுவே திருப்பிடப்படுகிறார். சிஷ்டபாரமானது சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தி. தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. தமக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். எனவே தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் முழுவதும் மகனிடம்தான் உண்டு. ஆக இந்த உலகம் முழுவதும் ஒரு நாள் இந்த மருமகன் முன் தீர்ப்புக்காக நிற்க வேண்டும். ஆனால் தூசுக்கு சமமான கடவுளின் கைவேலைப்பாட்டில் விரைந்த மனிதன் இவரை குற்றவாளி என தீர்ப்பிடுகிறார். தான் கடவுளின் மகன் என்று ஆண்டவர் கூறியதாலும் யாவே கடவுளின் உறவிடமாகவே கருதப்பட்ட ஆலயத்தை இடித்து 3 நாளிலே கட்டுவேன் என்று கூறியதாலும் இயேசு ஒரு குற்றவாளி என்று முடிவு செய்து அவரை கொலைக்களத்துக்கு தீர்ப்பிடுகிறார். இவரை விசாரித்ததில் குற்றமற்றவர் என்று அறிந்தும் சிலுவை மரணத்திற்கு ஆண்டவர் தீர்ப்பிடப்படுகிறார். இது ஒரு வினோதமான தீர்ப்பு. ஜெபம். என் ஆண்டவரே இயேசுவே, இந்த முதல் நிலையில் மூலமாக நான் என் பாவங்களை எண்ணி பார்க்கின்றேன். நேர்மையான நிதானமான முறையில் என் மனசாட்சியை மனசோதனை இடாத பாவங்களையும் கண்மூடித்தனமாக பிறரின் குறைகளையும் குற்றங்களையும் மட்டுமே கண்டு அடுத்தவரை தீர்ப்பிட்ட பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார்க்கடவுள். சுமைகளால் சோர்ந்தோரை வருகவென்றே சிலுவையை சுமையை எனக்கு தந்தார், சிலுவை சுமையை எனக்கு தந்தார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையே சுமத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். இரவு முழுவதும் கட்டூணிலே கட்டி கடுமையாக அடித்ததனால் உடல் முழுவதும் காயங்களை கொண்டிருக்கிறார் நமது மீட்பர். இப்போது அவரின் தூய்மையான தோளின் மீது பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். அவர் தோளில் இந்த சிலுவையை சுமந்ததால் யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் கருதப்பட்ட இச்சிலுவை மரம் வெற்றியின் சின்னமாகவே கருதப்படுகிறது. புனித பவுல் பெருமையாக அறிக்கையிடும் போது நாங்கள் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். ஆனால் இந்த சிலுவை என் பாவத்தின் மொத்த உருவம் அல்லவா?
என் ஆண்டவருக்கு எத்தனை அவமானம், எத்தனை கொடுமை, அனைத்தையும் தாங்கி புறப்படுகிறார். ஜெபம். என் ஆண்டவரே இயேசுவே, இந்த இரண்டாவது நிலையில் என் சுமைகளையும் கடமைகளையும் தட்டி கழித்து வாழ்ந்த பல்வேறு பாவங்களை நினைத்து பார்க்கின்றேன். என் பாவங்களின் மொத்தம் உருவம் உம் தோளில் மீது உள்ள பாரமான சிலுவை என்பதை உணர்கிறேன். புனித பேதுருவை உற்று நோக்கியது போல என்னையும் உற்று நோக்கும் ஆண்டவரே, என் பாவங்களை அறிந்து கொள்வோமாக. ஜெபம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். முழு முதல் கடவுளை தேட சொன்னே, முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். மூன்றாம் நிலை, முதல் முறை இயேசு தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து இயேசு பிடிப்பட்டதிலிருந்து இச்சமயம் வரை அவரின் உடலிலிருந்து இரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிவிட்டது. கெத்செமனி தோட்டத்தில் இரத்தத்தை வீரமாக சிந்தினார். கட்டூணில் கட்டி அடிக்கும்போது உடலிலிருந்து இரத்தம் பீரிட்டு வெளியேறியது. கொடிய முள்களால் பின்னப்பட்ட முள்முடியை தாங்கிய போது அவரின் தலையிலிருந்து இரத்தம் வெளியேறியது. யூதர்களும் பிடிப்பட்டதிலிருந்து அவருக்கு உணவோ தண்ணீரோ தரவில்லை. எனவே உடலில் சக்தியே இல்லை. இதோடு படை வீரர்கள், மத தலைவர்களின் வசைமொழிகளின் கொடூர தன்மை அனைத்தையும் சேர்ந்து இயேசுவின் உடலை பலவீனமாக்கிவிட்டது. இதோ தளர்ந்து தள்ளாடி கீழே விழுகிறார் இறைமகன். ஜெபம். என் ஆண்டவரே இயேசுவே, பலமுறை நான் என் சொந்த பலத்திலும் சக்தியிலும் நம்பிக்கை கொண்டதால் கட்டிக்கொண்ட பாவங்களை நினைத்து பார்க்கின்றேன். என் துன்ப வேளையில் உம்மை நோக்கி நம்பிக்கையோடு கூக்குரலிடாததால் இத்தனை பாவங்களை செய்தேனே. என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக்கடவது. ஆமென். அருள்மிகு நிறைந்த என் தாயை, சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தார். சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். நான்காம் நிலை, மரியாள் இயேசுவே சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அன்னை மரியாள் தம் மகனை ஓடோடி வந்து சந்திக்கிறார். எந்த தாயும் அனுபவிக்காத கண்டிராத காட்சியை இந்த தாய் தன் கண் முன்பே காண்கிறார். ஆனால் மரியாள் அழவில்லை, புலம்பவில்லை. ஓடி சென்று அவரின் தோள் மீது இருக்கும் சிலுவையை எடுக்க விரும்பவில்லை. அவரின் தெய்வீக சிரசில் இருக்கின்ற முள்முடியை கூட எடுக்க விரும்பவில்லை. வேதனையில் இரு இதயங்கள் மட்டும் ஏதேதோ பேசி கொண்டன. 12 வயதில் அவர் கேட்ட கேள்வி இப்போது மரியாளின் காதுகளில் ஒலிக்கிறது. நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா?
தந்தையின் அலுவல்களை தொடர்ந்து செய்து முடியும் என்று தைரியமூட்டி அனுப்பி வைக்கிறார் அன்னை மரியாள். ஜெபம். என் ஆண்டவரே இயேசுவே, இந்த 4வது நிலையில் பிரமாணிக்கத்துக்கு எதிராக செய்த பாவங்களை நினைத்து பார்க்கிறேன். என் நாட்டுக்கும் என் குடும்பத்திற்கும் என் தொழிலுக்கும் பிரமாணிக்கம் இல்லாமல் நடந்த நேரங்களை நினைத்து பார்க்கின்றேன். புனித பேதுருவையே உற்று நோக்கியது அதே போலவே என்னையும் உற்று நோக்கும் ஆண்டவரே, நான் என் பாவங்களை அறிவேனாக. ஆமேன். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசங்களுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனால் நித்திய சமாதானத்தில். என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். 5ஆம் நிலை சீமோனின் உதவி. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். இயேசு இப்போது அனைத்து சக்தியையும் இளமையாக இழந்து காட்சி தருகிறார். கல்வாரியை அடைவதற்குள் அவர் இறந்து விடுவாரோ என பயப்படுகின்றனர். ஏனெனில் அவர்களின் ஆசை இயேசு சாக வேண்டும் என்பது மட்டுமல்ல, மாறாக அவர் அந்த கொடிய துன்பம் நிறைந்த இழிவான சிலுவையில் தொங்கியவாறு இறக்க வேண்டும் என்பதுதான். இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக 0 சீமோனை அவர்கள் கட்டாயப்படுத்தி இயேசுவின் சிலுவையை சுமக்க வைக்கிறது. 0 சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க தயக்கம் காட்டியதற்கு பல காரணங்கள் உள்ளன. இப்படிப்பட்ட வேலையை செய்கின்ற போது ஒருவன் தன் நேரத்தை செலவிட வேண்டும், தன்னுடைய உடல் சக்தியை செலவிட வேண்டும். அவனுடைய சுதந்திரம் இங்கே பறிக்கப்படுகிறது. அதற்கு மேலாக சிலுவையை தூக்கினால் சமுதாயத்தில் அவன் மீது இருக்கின்ற மதிப்பு போய்விடும். இழிவுக்குரியவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இது ஓர் உன்னத பணி, தெய்வீக பணியில் அங்கு நிகழ்கிற செயல். முதலில் தயக்கம் காட்டிய சீமோன் நேரம் செல்ல செல்ல முழு மனதுடன் சுமந்திருப்பார் என்பது நம்மால் ஊகிக்க முடியும். ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பணியில் உடன் உழைப்பாளனாகவே என்னை ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டே இருக்கிறீர். ஆனால் உம்மோடு உழைப்பதற்கும் உம்மோடு விருப்பப்படி நடப்பதற்கும் நான் மறந்திருக்கிறேன். என் குழந்தைகள் மீது என் கடமைகளை நிறைவேற்ற தவறி இருக்கிறேன். என் குடும்பத்தின் மீது என் கடமையை தவிர நான் தவறி இருக்கிறேன். என் பாவத்தை அறிய எங்களுக்கு துணை புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். அவருடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பாரக்கடவது. ஆமென். முகத்தை துடைத்தால் என் முகம் தந்தே, மகம் சரி பாதி ஏற்க மறுத்தார். ஏக மகம் சரி பாதி ஏற்க மறுத்தார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். தமிழில் பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு 6ஆம் நிலை. வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். தோளில் பாரமான சிலுவையும் தலையில் தாங்க முடியாத முள்முடியும்
உடலில் சாட்டைகளினால் உருகுலைந்து போன காயங்களோடும் முகம் முழுவதும் இரத்தம் கொட்டிய வண்ணமாகவே சிலுவையை சுமந்து செல்லும் ஆண்டவர் அவர் முகத்தை துணிவில்லாத அந்த இடக்கூட்டத்தில் வெரோனிக்கால் துணிந்து துடைக்கிறாள். இயேசுவிடமிருந்து பல நன்மைகளையும் இன்பங்களையும் சுகங்களையும் ஆறுதலையும் பெற்றவர்கள் வேடிக்கை பார்க்கின்றனர். அவரோடு உண்டு உறங்கி உறவாடி பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ணால் கண்டு மகிழ்ந்தவர்கள் இயேசுவோடு இருந்தால் ஆபத்து என்று எண்ணி அஞ்சி ஓடி ஒளிந்து கொண்ட நிலையில் துன்பத்தின் விளிம்பில் துவண்டு இயேசு ஒரு அனாதையாகவே ஆதரவற்றவராகவே கைவிடப்பட்டவராக தவித்து கொண்டிருந்த போது வெரோனிக்காள் தன்னுடைய ஆழ்ந்த அன்பினை இயேசுவின் முகத்தை துடைப்பதன் வழியாக வெளிப்படுத்தி அவரின் துன்பத்தை தணிக்கிறார்கள். அவளுடைய துணிச்சலுக்கு இயேசு அளித்த அற்புதமான அன்பின் பரிசுதான் அவருடைய திருமுகம். வெரோனிக்காள் உண்மையாகவே பாக்கியம் பெற்றவர். ஜெபம். எங்களுக்காகவே உம்மை கையளித்த உம்முடைய உயர்ந்த அன்புக்கும் பேரிரக்கத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றி. உம்மை போலவே நாங்களும் துன்பத்தின் உச்ச நிலையில் நிம்மதியற்று மனம் நொந்து வாழும் மனிதர்களே, எங்கள் துன்பங்களில் மத்தியிலும் மனமுவந்து மனதைரியத்துடன் அவர்களின் துன்பத்தை தணிக்கும் அருளை எங்களுக்கு தந்தருள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். நித்திய விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பறக்கடவுது. ஆமென். எழுந்து வா திறந்து வா என்றழைத்தே இரண்டாம் முறையாய் விழ செய்தார். இரண்டாம் முறையாய் விழ செய்தார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். வாழ்நாள் முழுவதும் அன்பையும் ஆறுதலையும் இரக்கங்களையும் வாரி வழங்கிய இறைமகன் இயேசு பாவங்களின் சுமை தாங்க முடியாமல் இரண்டாம் முறை தரையில் விழுகின்றார். சிறிது சிறிதாக பாவ சேற்றினிலே சுகம் காணும் மனிதனால் ஏற்படும் அவல நிலையை படம் பிடித்து காட்டுகிறது இயேசுவின் இந்த நிலை. பாரமான சிலுவையின் பாரத்தை விட நம் பாவங்களில் பாரம் இயேசுவை மீண்டும் மீண்டும் தரையில் வீழ செய்கின்றது. அகங்காரம், ஆணவம், அவதூறான வார்த்தைகள், பொறாமையும் தன்னலமும் சுயநலமும் காழ்ப்புணர்வும் விபச்சாரமும் பணமும் மோகமும் இத்தகைய தீய பாவ நாட்டங்களினால் இயேசுவை மீண்டும் மீண்டும் விழ செய்கின்றோம். நாம் பாவ சேற்றினிலே சாக கடைகளாக மாறிவிடாமல் மண்ணில் சாய்ந்தாலும் மடியாமல் விதையாக மாறி வருகிறார். தன்னுடைய இலட்சிய பயணத்தை தொடர்கின்றார். ஜெபம். இயேசுவே, எங்களுடைய பாவங்களுக்காக பாரமான சிலுவையை சுமந்து பாவத்தின் சுமை தாங்காமல் தரையிலேயே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து உம்முடைய லட்சிய பயணத்தை தொடர்ந்தீரே. என்னுடைய பாவ நிலைகளை உணராமல் பாவத்தில் விழுந்து உம் அன்பை இழந்து தவிக்கும் நாங்கள் உம்மை போலவே மீண்டும் எழுந்து உம் அன்பிலும் அரவணைப்பாலும் பராமரிப்பாலும் புனித வாழ்விலே பயணம் செய்யும் அருளே எங்களுக்கு தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பறக்கடவது. ஆமென். அழுதார் அழுதார் அன்புடையார், ஐயோ அதையும் கேலி செய்தார், ஐயோ அதையும் கேலி செய்தார். உனக்கு
8ஆம் நிலை, யூத பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த சிலுவையை பாதையை அழுகையோடு பார்த்து கொண்டிருந்த யூத பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் இயேசு. ஆறுதல் பெற வேண்டியவர் ஆறுதல் அளிக்கும் யூத பெண்களுக்கு ஆறுதலையும் அனுதாபத்தையும் தெரிவிக்கின்றார். தனக்கு பரிதாபம் காட்டிய பெண்களுக்கு பரிதாபப்படுகிறார். உங்கள் பாவ வாழ்க்கையையும் உங்கள் பிள்ளைகளின் பாவ நாட்டங்களையும் பாவ மோகங்களையும் நினைத்து மனநொந்து அழுது புலம்புங்கள் என்று கூறுகிறார். இந்த உடல் கடவுளின் ஆலயம். அழுங்கள். உங்கள் கவர்ச்சியினால் பாவத்தில் விழ வைக்கும் பாவத்தில் வீழும் உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு அழுங்கள் அழுங்கள் என்று கூறுகின்றார். ஜெபம். இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் புதுமைகள் காண வேண்டும் என்று நினைக்கின்ற நாங்கள் எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் பார்வையினாலும் எத்தனையோ மனிதர்களை பாவத்தில் விழ செய்யும் பாவிகளாகவே இருக்கிறோம். மத்லேன் மரியாவை போல எங்கள் பாவ வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விட்டு அழுது மனம் மாறி உம்முடைய அற்புத பணியை வாழ்வில் நடந்து செல்லும் அருளை எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசங்களுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாராட்டப்படுவது. ஆமென். உறவே உறவே மனிதமின்றி உடைத்து உடைத்து தள்ளிவிட்டார். உடைத்து உடைத்து தள்ளிவிட்டார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 9ஆம் நிலை, 3ஆம் முறை இயேசு தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். என் நுகம் இனியது, என் சுமை எளியது என்று சொன்ன இயேசு பாரம் தாங்க முறையால் 3ஆம் முறை தரையில் விழுகின்றார். உடல் சோர்வால் அவர் விழுந்தார். ஆனால் உள்ளம் சோர்வடையவில்லை. உடல் வலிமை இழந்து போனாலும் உள்ளத்தின் வலிமை இருந்தது. உடல் ஊசலாடி போனாலும் உள்ளம் உறுதியாயிருந்தது. கயவர்களின் சவுக்கடிகளால் கர்த்தரின் மேனியை தான் சிதைக்க முடிந்தது, அவருடைய லட்சியத்தை அல்ல. தாங்க முடியாத துன்பத்தினால் கால்கள் தடுமாறி கல்வாரி வழியில் விழுந்தாலும் தந்தையின் திட்டம் கண்ணிலே மலிர்ந்து கொண்டிருந்தது. அவர் விழுந்தது அப்படியே விழுந்து மடிந்து கிடப்பதற்காக அல்ல, மாறாக நம்மை பாவங்களிலிருந்து மன வலிமையோடு எழுவதற்கு விழுந்தாலும் விதைத்தாலும் புதைத்தாலும் துளிர்விடும் ஆலமரம் போல எழுந்து விதைப்பது மடிவதற்கல்ல, மலர்வதற்கே என்பதை சூட்டிக்காட்டி தன்னுடைய லட்சிய பயணத்தை தொடர்ந்தார். ஜெபம். இயேசுவே, உம்முடைய லட்சிய பாதையில் பயணத்தில் உடல் சோர்வு வந்து விழுந்தாலும் உம் லட்சியத்தை முன்னிறுத்தி மன வலிமையோடு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தீரே. எத்தனை துன்பங்கள், துயரங்கள், மன சோர்வுகள், மன வேதனைகள், மன போராட்டங்கள் எங்கள் விசுவாசத்தை குறைக்க நேர்ந்தாலும் உம்முடைய இந்த லட்சிய பயணத்தை மனதில் கொண்டு தடைகளை படிகளாக மாற்றி விசுவாசத்தில் நிலைத்து நின்று எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். நித்திய சமாதானத்தில் பாராட்டுகிறது. சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றாய், என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றாய்.
உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 10ஆம் நிலை, இயேசுவின் ஆடையை உரிக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஆடை அணிந்துதான் மனிதன் அவமானத்தை அப்புறப்படுத்துகிறான். ஆனால் அனைத்தையும் படைத்த ஆண்டவனுக்கே ஆடை பறிப்பு நடத்தி உடலில் துணி கூட இல்லாமல் சிலுவையிலே தொங்க விட்டு பரிகசித்து பார்க்கின்றது அந்த கூட்டம். மனிதன் அல்லல் படுவதை விட அவமானப்படுவது மோசமானது. உடலால் துன்புறுத்தப்படுவதை விட மானபங்கப்படுவது கொடுமையானது. மானமுள்ள மனிதர்களுக்கு தான் ஆடையின் அருமையும் பெருமையும் தெரியும். ஆண்டவரின் ஆடை பறிக்கப்பட்டாலும் அமைதியாய் பொறுமையாய் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டு பாவ சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு பெரிதவிக்கும் பாவிகளாக நமக்கு மீட்பு என்னும் ஆடையை போர்த்தி அழகுபடுத்தி பார்க்க இந்த இழிவான செயலை ஏற்று அவர்களை மன்னித்து தன்னுடைய லட்சிய பயணத்தை தொடருகிறார். ஜெபம். இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல மனிதர்களையும் அவர்களுடைய நல் செயல்களையும் பரிகசித்து அவர்களுடைய பெயருக்கு கேடு விளைவித்து அவமானப்படுத்தியுள்ளோம். வீணான பேச்சாலும் செயலாலும் அடுத்தவர்களை அநியாயமாய் அவமானப்படுத்தி தண்டித்துள்ளேன். இனிமேலாவது அத்தனை இழிவான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டாலும் உம்மையைப் போல அமைதியாய் பொறுமையாய் ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றி செல்லும் வரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். அன்பு அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய், நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 11ஆம் நிலை, இயேசுவே சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். கொல்கத்தாம் எனப்படும் மண்டை ஓடு என்ற இடத்தை அடைந்ததும் உலக மீட்பராம் இயேசுவின் கைகளையும் கால்களையும் கொடிய ஆணிகளால் சிலுவையில் அறைகின்றனர். உலக மக்களின் பாவங்களை போக்க வந்தவராகிய இயேசுக்கு கொடிய ஆணிகளும் சிலுவை மரமும் தான் பரிசாக காட்சி அளிக்கின்றனர். இந்த இயேசு கொடிய வேதனையை நம்முடைய பாவங்களுக்காகவே பொறுமையோடு ஏற்றுக்கொள்கின்றார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, வாளை எடுப்பவன் வாளாலே மடிவான் என்று வன்முறைக்கு எதிராக போதித்த இயேசு அவருக்கு இழைந்த வன்முறையை அமைதியோடு ஏற்றுக்கொள்கிறார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழிவாங்கும் கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் மன்னிப்பு அமைதியை தன்னுடைய சிலுவை சாவின் மூலமாக நமக்கு தருகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீர். நானோ என்னுடைய பாவங்களை உணர்ந்து பாவ சேற்றினிலே வாழ்ந்து வருகிறேன். அருகில் உள்ள மன்னிக்க போதும், அயலாருடைய கஷ்டங்களை உணர்ந்து உதவ மறுத்த போதும், வன்மனையாளர்களுக்கு ஆதரவாக செயல்படும் போது இயேசுவே, உம்மை நான் சிலுவையில் அறைகின்றேன். இவர்களிலிருந்து விட்டு உம்மை போல என்னை முழுமையாக கையளிக்க வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்திலே பாராக்கடவுது. ஆமென். இதற்கு மேல் என்ன நான் தருவேன்? உயிரையும் தந்தேன் உணர்வாயோ? உயிரையும் தந்தேன் உணர்வாயோ? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 12ஆம் நிலை, இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் துளைக்கப்பட்ட இயேசு, முள்முடிகளாலும் சாட்டை அடிகளாலும் தன் இரத்தத்தை எல்லாம் சிந்திய இயேசு, வேதனை தாங்க முடியாமல், தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று தன் உயிரை இவ்வுலக மக்களுக்காகவே கையளிக்கிறார். ஆம், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். மடிந்தால் தான் அது மிகுந்த பலன் தரும். இங்கே கோதுமை மணி மடிகிறது. உலக மக்களுக்கெல்லாம் உயிர் கொடுப்பதற்காகவே, இவ்வுலகில் தம் வாழ்வை ஒரு பொருட்டாகவே கருதுவோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவார் என்று சொன்னார். தம் வார்த்தை கேட்ப நம்முடைய பாவங்களுக்காகவே தன் உயிரையே கையளிக்கின்றார். இயேசு தனது 3 ஆண்டு கால பணி வாழ்வில் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தார். இறந்தவரை உயிர்ப்பித்தார், குருடருக்கு பார்வையை தந்தார், தொழு நோயாளியை குணமாக்கினார். இந்த நன்மைகளை செய்ததற்காக அவருக்கு கிடைத்த பரிசு சிலுவை மரணம். இதையும் நமக்காகவே பொறுமையாகவே ஏற்றுக்கொள்கிறார். அன்பு இயேசுவே, மடிவிதே வாழ்வு என்பதை உணர்ந்து அது பிரகாரம் வாழவும், ஒவ்வொரு நாளும் என் அயலாருக்கு என்னையே கையளிக்கவும், அடுத்தவர் முன்னேற்றத்திற்காக என்னையே நான் உண்மை போல் தியாகம் செய்யவும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாராக்கடவுது. ஆமென். பாசத்தின் மடியில் என்னையும் கதறுகிறாள் என் தாயை கதறுகிறாள் என் தாயை உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 13ஆம் நிலை, இயேசுவின் உடலை அன்னை மரியின் மடியிலே கிடத்துகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட உயிரற்ற இயேசுவின் உடலை அன்னை மரியின் மடியில் கிடத்தப்படுகின்றது. குழந்தை இயேசுவுக்கு தாலாட்டு பாடிய அன்னை மரியாள் சிலுவையில் உயிர் விட்ட தன் அன்பு மகனை பார்த்து சொல்லனா துயரம் அடைகிறார். அன்னையின் கண்கள் அவரது திருமகனின் உடலில் ஏற்பட்ட ஒவ்வொரு காயங்களையும் கண்ணீரோடு உற்று நோக்குகின்றது. அன்னையின் கரங்கள் முள்முடியாலும் ஆணிகளாலும் ஈட்டியாலும் ஏற்பட்ட காயங்களை வேதனையோடு தொடுகிறது. ஆம், ஒரு தாய்க்கு கிடைக்கும் மகிழ்ச்சி தன் மகனை மற்றவர்கள் பெருமையோடு எனக்கு கூறும் பேருதான். ஆனால் இங்கே தன் மகன் ஒரு கள்வன் என்று கண்டு அன்னை எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார். அவனியில் தன் அன்பு மகன் அன்பு செய்த குற்றத்திற்காக அநியாயமாக
அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆயினும் நமது மீட்புக்காக அன்னை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்னை மரியாள் தாட்சியின் மணிமகுடமாக திகழ்ந்து தமக்கு ஏற்பட்ட அனைத்து துன்பங்களையும் பணிவாக ஏற்றுக்கொண்டனர். தனது வாழ்வில் எல்லா நிலையிலும் இறைவனின் திட்டம் என்ன 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 என்பதை உணர்ந்து இறை திட்டத்தை செயல்படுத்துகிறார். அதே பேரன்பு நாமும் நமது வாழ்விலே தாட்சியையும் இறை திட்டத்தையும் செயல்படுத்த எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவது. ஆமென். நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே, உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 14ஆம் நிலை, இயேசுவின் உடலை அடக்கம் செய்கின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அருமத்திய ஊரை சேர்ந்த யோசேப்பு இயேசுவின் சீடர்களில் ஒருவர். இவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக விலாத்திடம் அனுமதி கேட்டார். அனுமதி கொடுத்ததும் இயேசுவின் உடலை எடுத்து யூத முறைப்படி தருமண பொருள்களுடன் துணிகளால் சுற்றி கட்டி அங்கிருந்த சிறு கல்லறையிலே இயேசுவை அடக்கம் செய்கின்றார். அகிலத்தையே உருவாக்கி ஆண்டவனுக்கு அடக்கம் செய்யப்படக்கூட இடமில்லை. நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மணமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்ற வாக்கு இப்போது உண்மையாகிறது. அகிலத்தின் அனைவரையும் அன்பு செய்தவர், அன்பு செய் என்று சொன்னவர், பகைவனே மன்னி என்று சொன்னவர், உண்மையாயிரு என்று சொன்னவர், அந்த இயேசு மனிதர்களால் மண்ணிலேயே புதைக்கப்படுகின்றார். பாவ வாழ்க்கை அறவே ஒழி, தூய வாழ்வு வாழு என்று கூறிய இயேசு பாவமுள்ள மனிதர்களால் மண்ணிலேயே புதைக்கப்படுகிறார். நீயும் நானும் இயேசுவை தினம் தினம் புதைத்து கொண்டே இருக்கிறோம். ஜெபம். அன்பு இயேசுவே, என் வாழ்விலே பலமுறை உமது இறை அரசின் மதிப்பீட்டுகளுக்கான அன்பு, அமைதி, மன்னிப்பு போன்றவைகளை குழிதோண்டி புதைத்திருக்கிறேன். உம் மதிப்பீடுகளில் நான் வாழவும் உம்மை போல அயலாருக்காக வாழவும் தேவையான அருளை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பறக்கிறது. ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, முது பெயர் தொய்தன போற்ற பிறக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. என் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். உனக்காக மரித்தேனே, எனக்காக